ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல போட் தரப்புல இருந்து இன்னைக்கு லேட்டஸ்டா லான்ச் பண்ண போட் குரோம் யூனோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தாங்க பார்க்க போறோம். இதோட பேஸ் ஸ்ட்ராப் வேரியன்ட்டே 3500 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. 3500 ரூபாய்க்கு இந்த போட் ஸ்மார்ட் வாட்ச்ல என்னென்ன இவங்க ஆஃபர் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல S1 ப்ராசஸர் இருக்கும். இந்த S1 ப்ராசஸர் என்ன செய்யும்னா ஃபாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நியூ UA இன்டர்ஃபேஸ் இருக்கும், அதனால எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும்னு கவர் பண்றாங்க. அது போக ஒரு 7 days பேட்டரி பேக்கப் இருக்கும்னு சொல்றாங்க. நிஜமாவே 7 days வரைக்கும் வருதா வரலையா, அது போக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல என்ன நெகட்டிவ் இருக்கு, இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா பேசுவோம். அதை தவிர்த்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல AI கோச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான். இந்த AI கோச் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுது, நிஜமாவே உண்மையா இருக்கா இல்லையா? ஏன்னா இது ஒரு போட் பிராண்டிங், நிறைய விஷயங்கள் உருட்டுவாங்க. நிஜமாவே இந்த பிரைசிங்க்கு ஒர்த்தபிளா இருக்கா இல்லையா, டீடைலா இந்த வீடியோல நம்ம பேசுவோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் அண்ட் இதோட பையிங் லிங்க்கும் இருக்கு, அட்டாச் பண்ற செக் அவுட் பண்ணி பாருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் போட் குரோம் யூனோ ஸ்மார்ட் வாட்சோட பாக்ஸ். ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல முன்னாடி போட் குரோம் யூனோ AI கோச் மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழே AMOLED டிஸ்பிளே S1 ப்ராசஸர் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு இந்த ஆப்போட QR கோட், அதாவது டவுன்லோட் பண்ற QR கோட் கொடுத்திருக்காங்க. அண்ட் என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல எங்க மேனுஃபேக்சர் பண்ணது, இதோட MRPs எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த சைடு போட் குரோம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸை வந்து சைடு கூடி ஓபன் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து நம்ம புல் பண்ணி எடுத்துருவோம். புல் பண்ணி எடுத்தோடனே முன்னாடி குரோம்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் உள்ள இருக்கு. அந்த பிளாக் கலர் பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் நம்ம கையில ஸ்மார்ட் வாட்ச் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ரேப்பர் போட்டு இருக்கு. அதுக்கு பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இன்செர்ட் இருக்கு. அதுக்குள்ள பார்க்கும்போது உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் ஒரே ஒரு கார்டு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து சம் ஸ்டிக்கர்ஸ், அடுத்து உங்களுக்கு போக்கோ பின்ஸ் உள்ள சார்ஜிங் கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். சோ இதாங்க போட் இந்த வட்டம் லான்ச் பண்ண லேட்டஸ்டான பிரீமியமான போட் குரோம் யூனோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பேசிக் ஸ்ட்ராப்பே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம கையில இருக்கிறது மேக்னெட்டிக் டைப் ஸ்ட்ராப். இது வந்து ரிமூவபிள் ஸ்ட்ராப் தான், 20mm ஸ்ட்ராப். அதை தவிர்த்து செயின் ஸ்ட்ராப் ஒன்று இருக்கு, லெதர் ஸ்ட்ராப் இருக்கு, பாலிகார்பனேட் ஸ்ட்ராப்பும் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாக்குறதுக்கு முன்னாடி இதுல டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சுவோம். இங்க டிசைன் ஃபேட் பார்க்கும்போது உங்களுக்கு பேக் சைட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைட்ல பார்க்கும்போது போட் லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கான பாடியில பில்ட் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக்னாலும் ஹை டியூரபிளா இருக்கு, சூப்பராவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா போக்கோ பின்ஸ் உள்ள சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்சார் பொசிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு லெஃப்ட்ல ஸ்பீக்கர் கிரில் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரைட்ல மைக் ஒன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அப்படியே பேக் சைட்ல இருந்து அப்படியே டாப் எலிவேஷன் வந்தீங்கன்னா சூப்பராவே இருக்குங்க. இந்த பாடி சுத்தி ஒரு 360 டிகிரி ஒரு மெட்டாலிக்கான நல்ல ஒரு சில்வர் கோட்டிங்ல நல்ல ஒரு பிரீமியமான ஃபினிஷ் டச்சஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல பட்டன்ஸ் பார்க்கும்போது 2 பட்டன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு ரொட்டேட்டிங் குரோம், அதுல போட் லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டே டு டே நம்ம எக்ஸசைஸ் பாத்தீங்களா, அது ஷார்ட்கட் கீயா இருக்கு. இந்த செகண்டரி கீயை வச்சு நம்ம மெனுக்குள்ள போக முடியாது, மெனு பேக்ல வர முடியாது. எல்லாமே அந்த ரொட்டேட்டிங் குரோம் மூலமா தான் நம்மளால புஷ் பேக் எல்லாமே இது மூலமா தான் நம்ம பண்ணிக்கிற மாதிரி கொடுக்கறது கொஞ்சம் கடுப்பா இருக்குன்னே சொல்லலாம். இருந்தாலும் அந்த ஃப்ரண்ட் டெலிவிஷன் டாப்ல இருந்து பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு. டிஸ்பிளே நல்ல ஒரு 1.43 இன்ச் இருக்கிறதுனால நல்ல ஒரு வைடரான ரவுண்ட் டயல் நல்ல பிரீமியமா இருக்கு. அண்ட் அந்த கிராபிக்கல் ஓரியன்ட்ல அந்த ஸ்ட்ரைப் போட்லாம் போட்டு எலிவேஷன் சூப்பராகவே இருக்கு. எந்த ஒரு காஸ்டியூம்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு டிசைன் அமைஞ்சது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதோட வெயிட் ஒரு 66 கிராமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ராப் பார்க்கும்போது 22mm ஸ்ட்ராப் உங்களுக்கு லெதரா இருக்கட்டும், அந்த செயின் ஸ்ட்ராப்பா இருக்கட்டும் எல்லாமே 22mm கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரிமூவபிள். சோ இந்த மேக்னெட்டிக் டைப் நீங்க வாங்கிட்டீங்க, எனக்கு சுத்தமா இது பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ராப்பை தூக்கி போட்டு தேர்ட் பார்ட்டி ஸ்ட்ராப் நம்ம யூஸ் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க வந்தது ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ டிசைன் எப்பயும் போல கொடுக்குற காசுக்கு நல்ல பிரீமியமான ஒரு செக்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இங்க டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 1.43 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே ஒரு ரவுண்ட் டேல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுல ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது, மேனுவலான பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. எத்தனை நிமிஷம் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை, பட் ஆனா இன்டோர் அண்ட் அவுட்டோர்ல நல்ல விசிபிளா இருக்கு. டீப் பிளாக் சப்போர்ட் இருக்கிறதுனால நல்ல டெக்ஸ்ட் ரீட் பண்றதுக்கு அண்ட் ஸ்க்ரோல் பண்றதுக்கு டச் சென்சிட்டிவ் அருமையா இருக்கு. நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல அசஸ்மெண்ட், அதாவது மேல இருந்து ஸ்ட்ரைப் பண்ண என்ன இருக்கு, பாட்டம்ல இருந்து ஸ்ட்ரைப் பண்ண என்ன இருக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்ல என்ன இருக்கு, அண்ட் கீஸ்ல என்னென்ன பொசிஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அது போக இந்த S1 ப்ராசஸர் இதுல இருக்கா, அதனால ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். AI கோச் எல்லாம் இருக்கா. அதை தவிர்த்து இதுல
நியூ யூஐ இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதனால உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போட இன்டர்ஃபேஸ் பாத்துறோம், பேட்டரியோட டியூரபிள் எப்படி இருக்குன்னு பாத்துறோம். ஸோ டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட அசஸ்மெண்ட், அதாவது மேல இருந்து ஸ்ட்ரைப் பண்ணும்போது என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மேல இருந்து ஸ்ட்ரைப் பண்ணோடனே ஒரு புது யூஐ லுக் கண்டிப்பா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பட்ஜெட் ஓரியன்ட்ல 3000 ரூபாய்க்குள்ள நீங்க எந்த ஒரு போட் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருந்தாலும் இதோட இன்டர்ஃபேஸ் டோட்டலி சேஞ்சஸ். நிஜமாவே அவங்க சொன்ன மாதிரி இருக்கு. மேல இருந்து ஸ்ட்ரைப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ், பேட்டரி சேவ், எஸ்ஓசி சப்போர்ட், டூ நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட் அண்ட் டைம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஸ்வைப் பண்ண எல்லாமே பாட்டம்ல இருக்கு. கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா அதுமே உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துக்கும் உங்களுக்கு காட்டுது. ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் லே அவுட் செட்டிங்ஸ், வேக்கப் கெஸ்ட், பிரைட்னஸ் சப்போர்ட் அண்ட் சைலண்ட் மோட், அதாவது நம்ம கால் வரும்போது இதுல எப்படி சைலண்டா இருக்கணுமா எப்படி வேணும் அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபிளாஷ் லைட், பெட் டைம், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா டிஜிட்டல் கிளாக் மட்டும் தான் இருக்கு. அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியாது. அண்ட் ஃபைண்ட் மை போன் சப்போர்ட், நேவிகேஷன் ஆஃப், அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆன் அண்ட் ஆஃப் இது மூலமா சப்போர்ட் பண்ணிக்கலாம். போன் புக்கும் பார்க்கும்போது 20 கான்டாக்ட்ஸ் இதுல செட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. மேல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது, பாட்டம்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் லைக் எஸ்எம்எஸ், ஃபேஸ்புக் நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும். பட் ஆனா ரிப்ளை பண்ண முடியாது. அண்ட் செகண்டரி நோட்டிபிகேஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட ஆப் மூலமா நம்ம செகண்டரி நோட்டிபிகேஷன் இது மூலமா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே ஆப் மூலமா மட்டும்தான் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ வெளியில வந்துரும். அதுக்கு அடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணும்போது நம்மளோட உள்ளுக்கு இருக்க மெனுஸ் எல்லாமே லெஃப்ட் அண்ட் ரைட்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகேவா? நம்ம எதுக்குள்ளயும் மெனுக்குள்ள போகணும் அவசியம் கிடையாது. நம்ம லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணோம்னா அடுத்தடுத்து எல்லாமே வந்துருது. கேமரா கண்ட்ரோல், மியூசிக் கண்ட்ரோல், ஹார்ட் ரேட் சென்சார், எஸ்பிஓ சென்சார் அண்ட் கால் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பிளா உள்ளுக்குள்ள விஷயங்கள் எல்லாமே இதுல வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அடுத்து மெனுக்குள்ள போகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரொட்டேட்டிங் க்ரோம் தான் பிரஸ் பண்ணணும். அண்ட் பாட்டம் கீ பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்எஸ்ஐஸ்குள்ள போயிருது. ஸோ அது நம்ம தேவையில்லை. வெளியில வரணும்னாலும் நம்ம அந்த ரொட்டேட்டிங் க்ரோம் தான் புஷ் பண்ணணும். அண்ட் மெனுக்குள்ள போனோம்னா எப்பயும் போல அந்த ரொட்டேட்டிங் க்ரோம் ஒன் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா மெனுக்குள்ள போயிருது. அண்ட் மெனு ஸ்டைல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு 5 to 6 இருக்கு. நீங்க தேவையான மெனு ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டச் சென்சிட்டிவ் முதல்ல சொன்னா நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு வெல்பஸ் பேலன்ஸ் இருக்கு, வெதர் ரிப்போர்ட் அண்ட் ஸ்டாப் வாட்ச், நோட்டிபிகேஷன்ஸ், ஆக்டிவிட்டி ரெக்கார்டு அண்ட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஸ்லீப், ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் இருக்கு, செட்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ், கால், நோட்டிபிகேஷன், மியூசிக் கண்ட்ரோல், SO2, ஃபிளாஷ் லைட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தவிர்த்து நம்ம செட்டிங்ஸ்குள்ள நம்ம போய் ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துறோம். இங்க செட்டிங்ஸ்குள்ள போய் பார்க்கும்போது நம்மளுக்கு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் வாட்ச் ஃபேசஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல அந்த யூஐ புதுசா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? நிஜமாவே நல்ல இம்ப்ளிமெண்ட் இருக்கு. அந்த ஒவ்வொரு இதுவுமே அந்த கட்ட அப்படியே மேல ஸ்க்ரோல் பண்ணி போறது சூப்பராகவே இருக்கு. ஓவரால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாட்ச் ஃபேசஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வாட்ச் ஃபேசஸ் டிஃபால்ட்டா ஒரு 5 வாட்ச் ஃபேசஸ் இருக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேசஸ் வேணும்னா நம்ம ஆப்குள்ள போய் தான் நம்மளோட சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வேணுமா வேண்டாமா ஆஃப் பண்ணி தான் பண்ணிக்கிற முடியும். நம்ம முதலே சொன்ன மாதிரி டிஜிட்டல் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஸ்கிரீன் ஸ்லீப், எவ்வளவு நேரம் நம்ம ஸ்கிரீன் ஸ்லீப் ஆயிருக்கணும் இது. அண்ட் சவுண்ட், வைப்ரேஷன், வேக்கப் கெஸ்ட், லேஅவுட்னா நம்மளோட மெனுஸோட லேஅவுட் அண்ட் பிரைட்னஸ், டூ நாட் டிஸ்டர்ப் அண்ட் பேட்டரி சேவ். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ள போயிட்டோம்னா பவர் ஆஃப், பேட்டரி ரீசெட் அண்ட் ரீஸ்டார்ட் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆப் QR கோட், என்னன்னா நம்ம போட்டோட ஆப் QR கோட் இதுல ஸ்கேன் பண்ணி நம்ம போன்ல நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அபவுட் இதோட டீடைலான விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. இது செட்டிங்ஸ்குள்ள இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பேசிட்டோமா? ஆனா முழுக்க இந்த ஸ்மார்ட் வாட்ச் இயங்குறது எல்லாமே இதோட ஆப் தாங்க. இந்த ஏஐ கோச் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த ஆப் மூலமா மட்டும் தான் அசஸ் பண்ணிக்கிற முடியும். பிளே ஸ்டோர் அண்ட் iOSமே சப்போர்ட்டா இருக்கு. அந்த ஆப் பேர் என்னன்னா போட் கிறிஸ். இதை பிளே ஸ்டோர் iOSமே சப்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பேரிங் ஸ்டெப் ஈஸி தான். ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டோன்னா பேரிங் ஸ்டெப் ஈஸியான பேரிங் ஸ்டெப் தான். பேர் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட எல்லா விஷயங்களும் இந்த ஆப் மூலமா அசஸ் பண்ணிக்கணும். ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கு. மேல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா, அண்ட் உங்களுக்கு பேட்டரி பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு, அண்ட் என்ன மாடல் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அது போக இந்த டாப் ஃபீச்சர்ஸ் அது ஃபர்ஸ்ட் காலத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த டாப் ஃபீச்சர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான விஷயமே அந்த ஏஐ கோச் தான். அந்த ஏஐ கோச் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு 120 நாள் இருந்து 125 நாள் ஃப்ரீ ட்ரையல் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேணுமா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆக வேண்டும். ஸோ அந்த ஃப்ரீ ஏஐ கோச் பெரிய விஷயங்கள்லாம் கிடையவே கிடையாது. அதாவது நம்ம ரெகுலரான டே டு லைஃப்ல நம்ம என்னென்ன பண்ணுவோம், டெய்லி காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்போம், எப்பனா வாக்கிங் போவோம், அதெல்லாம் ரிமைண்டர் பண்ணோம், தண்ணி எப்படி குடிக்கணும், என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும், இது மாதிரி விஷயங்களை நம்ம இதில் அசஸ் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு சொல்லுது. ஏஐ மூலமா ஒரு சில விஷயங்கள் கன்வே பண்ணி நம்மளுக்கு வாட்ச்ல இன்டிமேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஏஐ கோச். பெரிய அளவுக்கு இங்க பிரம்மாண்டமோ உச்சகட்டமோ இங்க கிடையாது. அதுதான் ஏஐ கோச்னே சொல்லிக்கலாம். அது போக நேவிகேஷன் இல்ல ஜிபிஎஸ் எல்லாம் இன்பில் கிடையாது. நம்ம எங்க போறோமோ
ரீச்சிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் ரீச்சிங் பாயிண்ட் போட்டோம்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சப்போர்ட்டோட இங்க கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேசஸ் ரொம்ப எனக்கு நெகட்டிவா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நார்மலான ஒரு 1000 ரூபாய்க்கு போட்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறோம்னா அதுல என்னென்ன வாட்ச் ஃபேசஸ் இருக்கோ அதே தான் இதுலயுமே இருக்கு. ஒரு புதுசா எதுவுமே இல்லை. பட் ஆனா நம்மளால வாட்ச் ஃபேசஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அது போக எப்பயும் போல இந்த கியூஆர் ட்ரேனா நம்மளோட எந்த ஒரு கியூஆர் ட்ரேயும் ஒரு 2 கியூஆர் கோடு இல்ல செட் பண்ணிக்கலாம். அது வந்து வெல்னஸ்ட். இந்த வெல்னஸ்னா ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து நம்ம டே டு லைஃப்ல நம்ம ரொட்டீனா நம்ம எவ்வளவு தூரம் வாக் பண்றோம், டே டு லைஃப்ல நம்மளோட கலோரிஸ் எவ்வளவு பேர்ன் ஆயிருக்கு, ஹார்ட் ரேட் எவ்வளவு பேர்ன் ஆயிருக்கு, அண்ட் SO2 எவ்வளவு இருக்கு, ஸ்லீப் எல்லாம் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது மூலமா செகண்ட் காலம் மூலமா அசஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து தேர்டு வாட்ச் ஃபேசஸ். அண்ட் வாட்ச் ஃபேசஸ்ல பேட்டரி பர்சன்டேஜ் அண்ட் ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதன் மூலமா நம்மளால கன்வே பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஈஸியா புரியுற மாதிரி தான் இதுல இருக்கு. அண்ட் கிரிக்கெட் ஸ்கோரு, அலாரம், அந்த கஸ்டமர் ரிமைண்டர் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த தேர்டு மூலமா தான் நம்மளால அசஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஃபிட் க்ரூ. அது என்னன்னா நம்மளோட எக்ஸசைஸை நம்மளோட கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஃபிட் ஸ்க்ரூல நம்மளால பண்ணிக்கிற முடியும். அண்ட் ஃபைனலா செட்டிங்ஸ்ல எப்பயும் போலதான் வாட்ச் ஃபீச்சர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இது மூலமா தான் அந்த ஆட்டோ ஆக்டிவிட்டி டிடெக்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதை ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு நேரம் வாக் பண்றோம் இல்ல போடலனாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அந்த ஏஐ கோச் சப்போர்ட் இருக்கிறனால நம்ம வாக் பண்ணும்போது இல்லை ரன்னிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அதோட செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகி நம்மளோட டேட்டாவை எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மாதிரி விஷயங்கள் அந்த ஏஐ கோச் இதுதாங்க நம்ம முன்னாடி பார்த்ததுதான் திரும்பி எல்லா காலத்திலயும் இவங்க வந்து ஃபர்தரா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது மாதிரி ஆப்போட இன்டர்ஃபேஸ் அமைஞ்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு. அடுத்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட்டரின்னு பார்க்கும்போது 300 mAh பேட்டரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, போக்கோ பின் சப்போர்ட் தான் இங்க சார்ஜிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரியோட டியூரபிள் 7 days வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பட் ஆனா நம்மளோட டிபிக்கலா நிறைய விஷயங்கள் கனெக்ட் பண்ணி டே டு லைஃப்ல கால் பேசுறது அண்ட் ஏஐ கோச் மூலமா நிறைய விஷயங்கள் பண்ணாலும் ஒரு 3 days வரைக்கும் வருது. நிஜமாவே 300 mAh பேட்டரி வச்சு 3 days வர்றது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுத்துருக்காங்க. பட் ஆனா 7 days வரைக்கும் வந்திருந்தா இன்னும் நான் பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கும். இருந்தாலும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல நம்ம பார்க்க போறது ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தளவு. ஸோ இந்த ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு நம்ம ஆப்போட ஃபர்ஸ்ட் வந்து சிங்க் பண்ணணும். இந்த ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தளவு டைலிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைலர் நல்ல ஒரு டச் சென்சிட்டிவ் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் இல்ல போன் புக் 20 கான்டாக்ட் சிங்க் பண்ணிக்கலாம். அதுவும் ஆப் மூலமா தான் பண்ணிக்கிற முடியும். அந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இங்கிட்ட இருந்து பேசுறது அங்கிட்ட இருந்து கேட்கறது நல்லாவே இருக்கு. ஒரு கிரௌடுக்குள்ள உட்காந்து பேசினாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு கொடுக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட் குரோம் யூனோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒரு 3500 ரூபாய்க்கு ஒரு 4200 ரூபாய்க்கு ஸ்ட்ராப் டிஃபர் பண்ணி இதோட பிரைசிங் வந்து கோட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் 3500 ரூபாய்க்கு என்ன நெகட்டிவ் இருக்குன்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது. இன்னைக்கு இவங்க மட்டும் குறை சொல்ல முடியாது. எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே இன்னைக்கு பாத்துட்டோம்னா இன்னைக்கு ஆட்டோ பிரைட்னஸ் நிறைய பேர் கொடுக்கறதே கிடையாது. கொடுத்திருந்தா நோ பிளஸ் பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சப்போர்ட் தான் இருக்கே தவிர ஜிபிஎஸ் இதுல கிடையாது. கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது போக வால்பேப்பருங்க போட் கண்டிப்பா மாத்தியே ஆகணும். ரெகுலரான பார்த்து அழுத்து போன சேம் வால்பேப்பர் தான் இருக்கு. பட் ஆனா நம்மளோட வால்பேப்பரை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் இல்ல. வயர்லெஸ் சார்ஜிங் இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் வாட்ச்ல இன்னைக்கு ஃபயர் போர்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னமும் போக்கோ பின்ஸோட வர்றது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு இந்த பிரைசிங் செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது. ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்கு. அது போக IP68 கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த S1 ப்ராசஸர் அண்ட் நியூ தீம் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்கோம். அண்ட் நல்ல லேக் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். சொன்னது எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்கு. அண்ட் அந்த ஏஐ கோச்சுக்கு அந்த ஃப்ரீ ட்ரையல் மட்டும் கொடுக்காம ஃபுல் டே பேக்கப்பா இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இருந்தாலும் டே டு லைஃப்ல இது மாதிரி விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன். ரெகுலர் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு சூப்பரான லேகிங் இல்லாம ஒரு நியூ ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் உள்ள மெனுஸ் எல்லாமே நியூ இன்டர்ஃபேஸோட வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுங்க. எல்லா காஸ்டியூம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட டிசைனும் அமைஞ்சது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் வாட்சை வடிவமைச்சிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட் குரோம் யூனோ ஸ்மார்ட் வாட்ச் நிஜமாவே ஒரு அல்ட்டியான ஸ்மார்ட் வாட்ச்னே சொல்லிக்கலாம். இதை பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலா பேசிட்டோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.